ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ChatGPT 4 பற்றி தான் பேச போகிறோம். 4o பற்றி தான் பேச போகிறோம். சரி, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ChatGPT 4ல் என்னடா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எப்பயும் போல ChatGPT 3.5லலாம் என்ன இருக்குது, நம்ம போய் ஒரு கொஷின் கேட்குறோம், அந்த கொஷினுக்கான ஆன்சர் நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குது. சரி, இதுதானடா இருக்குது ChatGPT, வேறு என்னடா இருக்குது புதுசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ChatGPT 4ஓட லாங்குவேஜ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, இமேஜ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஸ்கை வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மூணில் ஸ்கை வாய்ஸ் அசிஸ்டன்ட் தான் பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். லாங்குவேஜில் என்ன என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கிலீஷ் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து இங்கிலீஷும் இருக்கும், ஆனால் இன்னொரு கொஞ்சம் மல்டி லாங்குவேஜும் உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மல்டிபிள் லாங்குவேஜ் உள்ளே இருக்கு, ஆனால் எத்தனை லாங்குவேஜ் உள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்து வந்து இமேஜில் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இமேஜில் வந்து நம்ம வந்து ஒரு இமேஜை ஒரு பிஎன்ஜி இமேஜாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் டாக்குமெண்ட்டாக இருக்கும், இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நம்ம வந்து அது எதனா மாற்றணுமா, ஏதாவது ஒரு கொஷின் இருந்தால் அதை வந்து நம்ம ப்ராம்ப்டில் கேட்டு நம்ம வந்து அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம வந்து தேடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பின்னைக்கான வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு பின்னைக்கான வரும், அதே மாதிரி வந்து ChatGPTயில் ஒரு பின்னைக்கான வரும். ஸோ அதை டச் பண்ணுற மூலிமா நம்ம வந்து ஃபைல்ஸ் கொண்டு போய் நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஸ்கை வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸ்கை வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில் என்னடா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ட் பண்ணுறோம்ல, ஸோ அதே போல் ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்களா? ஸோ அதே தான். ஸோ இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட் வந்து இப்போ கொண்டு வந்துருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கிடையாது. இப்போதைக்கு அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, ஓப்பன்ஐ ஃபவுண்டர் எல்லாத்துக்கும் தெரியும், சாம் ஆல்ட்மனுக்கும் மேர்வல் அவெஞ்சர்ஸில் பிளாக் விடோவாக நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் வந்து ஸ்கார்லெட் ஜோஹன்சன். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓப்பன்ஐ வந்து ஒரு மெயில் அனுப்பி ஸ்கார்லெட் ஜோஹன்சன் கேட்டிருக்காங்க, எனக்கு உங்களுக்கு வந்து உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது, எங்கள் மாடலுக்கு வந்து உங்கள் வாய்ஸ் தான் வைக்கலான்னு இருக்கோம், ஸோ உங்கள் வாய்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது, அதுக்கான பர்மிஷன் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அப்போதைக்கு அந்த அம்மா வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஸ்கார்லெட் ஜோஹன்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இவங்க வந்து ஓப்பனை வந்து ஃபவுண்டர் வந்து சாம் ஆல்ட்மன் வந்து கேட்கும்போதும் ஒரு ரிப்ளையும் வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இவங்க வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. அந்த மெயிலுக்கான ரிப்ளையும் வந்து ஸ்கார்லெட் ஜோஹன்சன் பண்ணலை. ஸோ அதுக்குள்ளாரியே இவங்க வந்து ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளாரியே இவங்க வந்து மாடல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஸ்கார்லெட் ஜோஹன்சன் வந்து ஓப்பனை மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து இங்கே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க என் பர்மிஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஸ்கை அசிஸ்டன்ட் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.